Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 6.1ல sum number 8 பார்க்க போகிறோம். Important 5 mark question இது. ஓகே, ஒரு தடவைக்குனால பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Expected question list. If G is a centroid of a triangle ABC, ABC triangle, G is a centroid. Okay, prove that area GAB, first triangle, GAB equal to area GBC, GBC second triangle equal to area of triangle GCA third triangle and overall பெரிய triangle இருக்கு இல்லையா 3 fourth triangle fourth part தனியாக போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு triangle நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் area of triangle GAB is equal to half into modulus of AB vector cross AG vector. Okay, next 1/2 into modulus of AB vector. இந்த AG vector நம்ம எப்படி எழுதலாம்னா பொசிஷன் வெக்டர்ஸா கம்ப்ளீட் பண்ணி எழுதலாம். OG vector minus OA vector. Okay, next 1/2 modulus of AB vector into OG vector நோடைய value OA vector plus OB vector plus OC vector divided by 3 minus of OA vector. Okay, modulus closed. So இங்கே இதே போல 1/2 into AB vector cross multiply பண்ணோம்னா OA vector plus OB vector plus OC vector minus 3 OA vector whole divided by 3. Okay, modulus closed. Next, இப்போ இது ரெண்டையும் simplify பண்ணிடலாமா? Like terms இல்லையா? 1/2 into modulus of AB vector cross இந்த 3OA இருக்கு இல்லையா சார், இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 2OAன்னு வரும் இல்லையா, மைனஸ் 2OA வெக்டர். அதை வந்து நான் மைனஸ் OA வெக்டர் மைனஸ் OA வெக்டர்னு ரெண்டாக பிரிச்சுப்பேன். பர்பஸபிளாக பிரிக்கிறேன். OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர் ஒரு பக்கம் இது பேர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர். ஏன்னா பொசிஷன் வெக்டர்ஸாக நமக்கு கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை 3. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 வெளியில் கொண்டு வந்துடலாம். triangle GAB ஏரியா வந்து 1/6 into modulus of AB vector cross அந்த OB minus OA எடுத்தோம் இல்லையா, OB minus OA vector அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா AB vector அப்படின்னு எழுதலாம். அந்த OC vector minus OA vector plus AC vector எழுதலாம் based on position vectors. Okay, so இப்போ 1/6 into AB vector cross AB vector, answer வந்து AB vector into 1 இல்லையா, அப்போ AB vector plus into AC vector. ஏன்னா AB vector cross AB vector அதனோட வேல்யூ 1. so the answer is இந்த பார்ட்டுக்கு மட்டும் 1/6 into AB vector into cross AB vector. இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 1/3 into 1/2 பிரிச்சுக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இது எதனோட வேல்யூவாக வருதுன்னு பார்ப்போம். modulus of AB vector cross AC vector இது யாரோட வேல்யூவாக வருதுன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவாக வருது. ட்ரையாங்கிள் ஏபிசி ஏரியா இது. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB அப்படின்னு எடுக்கும்போது 1/3 into ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் 1/3 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வருது. ஸோ அடுத்ததா இன்னொரு பார்ட் இருக்கு. GAB எடுத்துட்டோம், அடுத்தது GBC எடுக்கணும். அடுத்ததா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு, GBC செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இதே போல தான் செய்ய போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GBC is equal to half into of BC vector into cross BG vector. Okay, next
1/2 into modulus of BC vector. இங்கே வந்து cross அதே போல OA vector plus OB vector plus OC vector minus OB vector னு வரும். இங்கே வந்து இது part divided by 3 modulus close. அப்போ இதே cross multiplication பண்ணலாமா? half into modulus of BC vector cross OA vector plus OB vector plus OC vector minus 3OB vector divided by 3. அடுத்ததா 1/2 modulus of BC vector cross. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா லைக் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ப்ளஸ் அந்த லைக் சிம்பிளிஃபை பண்ண லைக் டேர்ம்ஸ் வந்து பொசிஷன் வெக்டர் வர்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர்னு பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ப்ளஸ் OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர். ஓகே, ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். half into modulus of BC vector cross இது வந்து BA vector இல்லையா, ப்ளஸ் இது வந்து BC vector. ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது லைக் வெக்டர்ஸ் கெட் என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ 1/2 BC vector லைக் வெக்டர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், கெட் 1 இல்லையா, அல்லது 0. ஸோ BA vector அதனுடைய வேல்யூ 0 இல்லையா, அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதே போல் நம்ம இங்கே ஒரு 3 விட்டாச்சு, இந்த 3 வெளியில் வரும், இன்ட்டு 3 வெளியில் போட்டுக்கலாம், இன்ட்டு 3 இங்கே வந்து 1/3 வெளியில் வச்சுட்டு இப்போ இதனுடைய வேல்யூ வந்து நம்ம என்னென்னு போடலாம்னா 1/3 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. ஓகே, ஸோ இப்போ இது யாரோடைய வேல்யூனா ட்ரையாங்கிள் GBC, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GBC. அடுத்ததாக இன்னொரு பார்ட் ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம இங்கே மறக்கக்கூடாத விஷயம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய -2OBயை வந்து -OB அண்ட் -OBன்னு 2 இடமா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் ஓகே, இதனுடைய வேல்யூனா ஆகிடும் 0 ஆகிடும், அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த 1/3 நான் 2 ஸ்டெப் முன்னாடி விட்டுட்டேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு பார்ட் ட்ரையாங்கிள் இருக்குது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GCA. எல்லா இதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா 3 பார்ட் ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரியான ஒர்க் தான் செய்வோம், வெக்டர்னோட ப்ராடக்ட் லெவல் மட்டும் மாறிக்கிட்டே வரும். 1/2 modulus of CA vector cross GC vector. ஓகே, இந்த GC வெக்டருக்கு வழக்கம் போல் நம்ம செய்கிற எல்லா விஷயமும் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. CA vector ஓகே இன்டு OC vector மைனஸ் OG vector. இந்த OC வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், half into CA vector into OC vector minus OG vector இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்டெப் இங்கே போட்டிருக்கேன். இப்போ 1/2 into modulus of CA vector into OC vector minus OG vector நோடைய வேல்யூ OA vector plus OB vector plus OC vector divided by 3. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1/2 into CA vector cross 3OC vector minus OA vector plus OB vector plus OC vector. ஓகே, divided by 3. ஸோ 1/3 வெளியில் எடுத்துடலாம், 1/2 வெளியில் இருக்கட்டும். CA வெக்டர், ஸோ இப்போ லைக் டேர்ம் தானே இது ரெண்டும். அடுத்ததா கிராஸ், இது நம்ம வந்து ப்ராசபிளாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா
ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னும் ப்ளஸ் ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் அப்படின்னும் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நமக்கு 1/6 மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. இந்த 1/3 கொஞ்சம் தனிமை கொஞ்சம் தனியாக எடுத்துடலாம். 1/3 divided by 1 into 1/2 modulus of CA vector. ஓகே, இந்த பார்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், ஏசின்னு போடுவோம். பொசிஷன் வெக்டரை பொறுத்து ஏசி வெக்டர், இது வந்து பிசி வெக்டர். ஓகே, modulus closed 1/3 into 1/2 into AC into CA 0 அது. ஓகே, into 1/2 இதனுடைய வேல்யூ 0 plus AC vector plus BC vector. ஓகே, ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 into triangle area of triangle ABC. இப்போ அந்த 3 ரிசல்ட்லேருந்தும் பார்த்தோன்னு வச்சுப்போமே, இந்த ரிசல்ட்டு 3ன்னு வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரிசல்ட்டை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டு 2. அடுத்ததா இந்த ரிசல்ட்டை 1ன்னு வச்சுப்போம். ஃப்ரம் 1, 2 and 3 எல்லா வேல்யூ அந்த 3 டைம்ஸ்க்காகனதாக வருதா பாருங்கள். சம்மில் பார்க்கலாமா? இதை பாருங்கள், எல்லாமே 1/3 இன்ட்டு ஏரியா ஆஃப் இதனுடைய ஏரியா. 3 ட்ரையாங்கிள் பார்ட்டை எடுத்தோம். 3 ட்ரையாங்கிள் பார்ட்லேயும் ஃபைனல் ஆன்சர் என்னவா வருதுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வருது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த 3 ரிசல்ட் இது வந்து கரெக்டாக வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் நிதானமாக செய்யணும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.